சிங்கப்பூரில் உள்ள செடோசா தீவின் கரையோரம் கருப்பு நிறமாக மாறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிங்கப்பூரில் உள்ள எண்ணெய் முனையத்தில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவுதான் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அதிகாரிகள் கடற்கரை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்தியா கனடா உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ள இந்த நேரத்தில் இரு நாட்டு தலைவர்களும் நேரில் சந்தித்து பேசினர். G7 மாநாட்டின் போது இருவருக்கும் இத்தாலியில் சந்தித்தனர். சந்திப்பிற்கு பிறகு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முக்கியமான விடயங்களில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளோம் என்று கூறியிருக்கின்றார். ட்ரூடோ இரு நாடுகளும் பணியாற்ற வேண்டிய முக்கியமான விடயங்களை தொடரப்போவதில்லை, ஆனால் ஒன்றாக செயல்பட உறுதி பூண்டுள்ளோம் என்றார். மற்றும் எதிர்காலத்தில் பல முக்கிய பணிகளை சமாளிப்போம் என்றார். பிரதமர் மோடி கனடா பிரதமர் ட்ரூடோவுக்கு கையுலுக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கின்றார். மறுபுறம் கனடா பிரதமர் அலுவலகமும் இதற்கு பதிலளித்துள்ளது. இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு விவகாரங்கள் குறித்து சுருக்கமாக விவாதித்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடிக்கு ட்ரூடோ வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் இலங்கையர் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் இத்தாலியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 41 வயதுடைய இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது மற்றொரு இலங்கையரை பலமுறை கத்தியால் குத்தி பலத்த காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாக இத்தாலியின் கராபினியோ போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை மாலை ஒருவர் காயமடைந்துள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது 44 வயதுடைய இலங்கை பிரஜையொருவர் தாக்கப்பட்டு கழுத்து, மார்பு மற்றும் வலது தொடையில் பலத்த காயங்களுடன் காணப்பட்டுள்ளார். காயமடைந்தவரை போலீசார் பெல்ரைக்ரின் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதோடு கண்காணிப்பில் உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பாக இத்தாலியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 41 வயதான இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் நீண்டகாலமாக வசிப்பவர்களுக்கு கூட சுவிஸ் குடிமை வருவது என்பது குறித்து நடைமுறைகள் முழுமையாக தெரியுமா என்பது கேள்விக்குறிதான். ஆகவே சுவிஸ் குடியுரிமை பெறுவதற்கு மிகவும் பயனுள்ளது என கருதப்படும் சில தகவல்கள் உங்களுக்காக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. சுவிஸ் குடியுரிமை பெற விரும்புவோருக்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு அமைப்பாக குறித்த அமைப்பு புலம்பெயர்தலுக்கான சுவிஸ் மாகாண செயலகமாகும். அது மட்டுமன்றி சுவிட்சர்லாந்தின் பணி அனுமதி, விசா பெறுதல் மற்றும் சுவிட்சர்லாந்துக்குள் நுழைய என்னென்ன தேவை என்பது குறித்த விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் பல்வேறு நாட்டவர்களுக்கும் இந்த அரசு அமைப்பு உதவியாக இருக்கும். CHCH என்னும் இந்த இணையதளம் பெடரல் மற்றும் மாகாண அதிகாரிகளால் நடத்தப்படுகின்றது. ஆகவே அதில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் நம்பத்தக்கவையாக இருக்கும். உங்கள் நாட்டில் உள்ள சுவிஸ் தூதரகம் உங்கள் நாட்டவர்களில் சுவிஸ் குடியுரிமை பெறுவதற்கான நடைமுறைகள் குறித்து நன்கறிந்ததாக இருக்கும் என்பதால் அதனால் உங்களுக்கு ஏற்ற பயனுள்ள தகவல்கள் சிறப்பாக உங்களுக்கு அளிக்க முடியும். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கிய விடயம் என்னவென்றால், சுவிஸ் குடியுரிமை பெறுவதற்கான பெடரல் நடைமுறைகள் ஒரே மாதிரியானவையாகத்தான் இருக்கும் என்றாலும் மாகாணத்துக்கு மாகாணம் சில விதிகள் மாறுபடும். ஆகவே மாகாண இணையதளங்களையும் பார்வையிடுவது சுவிஸ் குடியுரிமை பெறுவதில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உலகின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளரான இந்தியா கடந்த ஆண்டு அமுல்படுத்திய வர்த்தக கட்டுப்பாடு காரணமாக இலாபம் ஈட்டி வரும் பாகிஸ்தான் உலக சந்தையில் அரிசி விற்பனையில் சாதனை படைத்துள்ளது. 4வது பெரிய ஏற்றுமதியாளரான பாகிஸ்தானிலிருந்து அரிசி ஏற்றுமதியானது கடந்த மே மாத இறுதி வரையிலான 11 மாதங்களில் கிட்டத்தட்ட 5.6 மில்லியன் டன்களாக அதிகரித்துள்ளது. இந்த தொகையானது முந்தைய ஆண்டு குறித்த காலப்பகுதியை விட 60% அதிகமாகும் என உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக உள்நாட்டு விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் முயற்சியாக இந்தியா கடந்த வருடம் சில அரிசி வகைகளுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்தது. இதனைத் தொடர்ந்து உலகளவில் அரிசியின் விலை உச்சத்தை எட்டியது. இதன் காரணமாக இந்தியாவிலிருந்து அதிக அளவில் அரிசியை கொள்வனவு செய்த ஆப்பிரிக்காவின் 7 நாடுகள் பாதிக்கப்பட்டன. இந்தியாவின் இந்த தீர்மானத்தை தொடர்ந்து பாகிஸ்தானில் அரிசி ஏற்றுமதியில் எவ்வாறு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தென்கிழக்கு ஆசியா மற்றும் அமெரிக்காவின் சந்தைகளை சுட்டிக்காட்டி ஆப்பிரிக்காவில் உள்ள சில பிரதேசங்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பாகிஸ்தானை நாடியுள்ளன. இதனிடையே பாகிஸ்தான் அரசாங்கம் கடந்த 11ஆம் தேதி வெளியிட்ட வருடாந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் கடந்த மார்ச் மாத இறுதி வரையான 9 மாதங்களில் சுமார் 10 மில்லியன் டன் அரிசி உற்பத்தி செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
இருப்பினும் இந்தியா தமது ஏற்றுமதி தடையை நீக்கும் நிலையில் பாகிஸ்தானில் அரிசி உற்பத்தி வீழ்ச்சியடையும் என எதிர்வு கூறப்படுகின்றது. கனடாவின் தென்மேற்கு ஒன்றான்றியோ பகுதியில் ஆபத்தான வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனுடன் கூடிய வெப்பநிலை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய தேசிய வளிமண்டலவியல் திணைக்களம் இதுகுறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் முதல் இந்த ஆபத்தான வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லண்டன், ரொரண்டோ, நயகாரா, ஓவன் சவுண்ட் மற்றும் ஹிங்ஸ்டன் ஆகிய பகுதிகளில் இவ்வாறு கடுமையான வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சராசரியாக 35 பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நீடிக்கும் எனவும் ஈரப்பத நிலைமையுடன் பார்க்கும்போது சுமார் 40 முதல் 45 பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நீடிப்பது போன்று உணர நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ரொராண்டோவில் இன்று இடிப்புயல் நிலைமை நீடிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை மேலும் விடுத்திருக்கின்றது. பிரான்சில் பணவீக்கம் மே மாதத்தில் 2.3% அதிகரித்துள்ளதால் உணவு மற்றும் எரிசக்தி செலவினங்கள் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரன் பெருகி வரும் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றார். பிரான்சின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் ஏப்ரல் மாதத்தின் 2.2% ஒரு உயர்வை வெளிப்படுத்தியதென இது அண்மைய சரிவுகளிலிருந்து குறிப்பிடத்தக்க திருப்பத்தை குறிக்கின்றது. பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் எதிர்பாராத திடீர் தேர்தல்களுக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து அதிகரித்து வரும் ஆற்றல் மற்றும் உணவு செயல்களுடன் பிரான்ஸ் போராடுகின்றது. உணவுப் பொருட்களின் விலை மே மாதத்தில் 1.3% அதிகரித்ததனால் ஏப்ரலில் 1.2% இருந்தது. 13 மாதமான போக்கை முறியடித்தது. இந்த உயர்வு புதிய உணவுப் பொருட்களின் விலையில் மீண்டும் எழுச்சி பெற்றது. இந்த முந்தைய மாதத்தில் 0.7% குறைந்ததிலிருந்து 3.5% உயர்ந்தது. எரிசக்தி செலவுகள் மே மாதத்தில் 5.7% உயர்ந்தன. ஏப்ரல் மாதத்தில் 3.8%துடன் ஒப்பிடுகையில் முதன்மையாக பெட்ரோலியம் விலைகள் உயர்ந்துள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரானின் தேர்தல் அறிவிப்பு அவருக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகின்றது.